இந்த 90 வயசு பாட்டி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்காக இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஒவ்வொரு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கும் மறக்காம அவங்க ஹஸ்பண்டை பார்க்க இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அப்படிதான் ஒரு நாள் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ இருக்கதை பார்க்குவாங்க. அதை பார்த்த உடனே உங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். கிட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் இந்த இடத்துல தான் குட் பை சொல்லியிருப்பாரு. அவர் போகும்போது அவர் ஒய்ஃபுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. இந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ள நான் வருவேன்னு சொல்லியிருப்பாரு. அது எல்லாமே அந்த பாட்டிக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ட்ரெயின்ல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அவங்க பின்னாடியே தான் போய்கிட்டு இருக்கும். உடனே ஒரு லெட்டர் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குவா. கடைசியா அந்த ஆள் அந்த ட்ரெயின்ல மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில லெட்டர்ஸ் மட்டும் தான் இவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும். அந்த லெட்டர்ஸ் வரும்போது இவங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிடும். அதை பார்க்கறதுலேயே இவங்க பிஸி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 90 வயசு ஆகிடும். அப்போ ஒரு சில மீடியாக்காரங்களாம் இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்டோட கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்த உடனே இவங்க ஹஸ்பண்ட் தான் வர போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குவாங்க. ஆனா அந்த இடத்துக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்க மாட்டாங்க. அவரோட பாடி மட்டும் தான் வந்திருக்கும். அதை பார்த்த உடனே இவங்க மனசே உடஞ்சு போயிடுவாங்க.